ஜேம்ஸ் அண்ட் கோவின் வேலண்டைன்ஸ் டே சேல் பிப்ரவரி 13, 14, 15 மற்றும் 16. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை மாநகராட்சியின் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை ரிப்பன் மாளிகையில் இன்று காலை மேயர் பிரியா தாக்கல் செய்தார். இந்த இடைக்கால பட்ஜெட்டில் நகர மேம்பாடு, கல்வி, பொதுநலன், சுற்றுலா, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகள் தொடர்பான பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. கோடை காலங்களில் தூய்மை பணியாளர்களின் தாக்கத்தை போக்கும் வகையில் அவர்களுக்கு குளிர்ச்சியான மோர் வழங்கப்படும். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 50 விளையாட்டு திடல்களை ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். முக்கிய சுற்றுலா திட்டமாக மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் சேவை தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்படும். சுகாதாரத்துறையை மேம்படுத்தும் வகையில் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள தொற்றுநோய் மருத்துவமனையில் புறநோயாளி பிரிவு கட்டடம் கட்டுவதற்கு ரூபாய் 6 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதேபோல் சென்னையில் வீடு இல்லாதவர்களுக்கு ரூபாய் 12 கோடி செலவில் தற்காலிக கண்டெய்னர் வீடுகள் அமைத்து தரப்படும். சென்னையை பசுமையாக மாற்றும் நோக்கில் ரூபாய் 10 கோடி மதிப்பில் பசுமை சென்னை திட்டம் கொண்டு வரப்படும். ரூபாய் 10 கோடி மதிப்பில் சென்னை மாநகராட்சியின் முக்கிய சாலை சந்திப்புகள் மேம்படுத்தப்படும். 100 மாணவர்களுக்கு மேல் உள்ள 180 மாநகராட்சி பள்ளிகளில் தற்காலிக உடற்பயிற்சி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர். சென்னையில் 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங்குகள் அமைக்கப்படும். இந்த இடைக்கால பட்ஜெட்டின் மீதான விவாதம் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.